வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஒரு சிம்பிளான ஸ்பீக்கர் மிவி கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஃபோர்ட் S100 சொல்லக்கூடிய ஒரு 100 வாட் சவுண்ட் பார். விலை வெறும் 5000 ரூபா தான். ஆனா இந்த வேலைக்கு இந்த ஸ்பீக்கர் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பீக்கரா இருக்கு. வாங்க முதல்ல அதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்பீக்கர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். மிவினுடைய ஃபோர்ட் S100 100 வாட் சவுண்ட் பார் நீங்க வாங்குறப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல உங்களுக்கு வரும். இந்த அவுட்டர் பாக்ஸை திறந்த உடனே உள்ளுக்குள்ள 2 பாக்ஸ் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய குட்டி பாக்ஸை நம்ம திறந்தோம் அப்படின்னா ஏசி அடாப்டர் உள்ளுக்குள்ள கொடுத்திருக்காங்க. 2 AAA பேட்டரி இருக்கு. அப்புறம் ஆக்ஸ் கேபிளும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ்க்குள்ள ப்ரௌட்லி மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. சோ இது வந்து ஒரு மேட் இன் இந்தியா ஸ்பீக்கர். இந்த பாக்ஸுக்குள்ள இந்த ஸ்பீக்கரை வந்து அழகா கிஃப்ட் ராப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்பீக்கரை ஆபரேட் பண்றதுக்கு ரிமோட் கண்ட்ரோலும் கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸ்பீக்கரை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா முழுக்க மெட்டல் கிரில்ஸ் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஹை குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன். 5000 ரூபாய்க்கு இவ்வளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. முன்னாடி அவங்களுடைய லோகோ மிவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லோகோ, அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு LED லைட் இருக்கு. இந்த LED லைட் தான் கலர் மூலமா எந்த மோட்ல இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு காமிக்குது. பின்புறத்துல எல்லா கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. HDMI ARC இருக்கு, Coaxial அவுட்புட் இருக்கு, AUX in, USB in இருக்கு. அதுக்கப்புறமா இந்த சவுண்ட் பாரை பவர் பண்றதுக்காக DC இன்புட்டும் கொடுத்திருக்காங்க. சவுண்ட் பாரோட மேல் புறத்துல 4 பட்டன்ஸ் இருக்கு. பவர் ஆன் பவர் ஆஃப் பண்றதுக்கு, அப்புறம் இன்புட் மோட் சேஞ்ச் பண்றதுக்கு, அப்புறம் வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்றதுக்கு 4 பட்டன்ஸ் மொத்தமா இருக்கு. இது தவிர ரிமோட் கண்ட்ரோல்ல உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்கு. வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது, நெக்ஸ்ட் ட்ராக் போறது, ப்ரீவியஸ் ட்ராக்குக்கு போறது, மோட் சேஞ்ச் பண்ணிக்கிறது, ஈக்குவலைசர் மோட்ஸ் கூட ஒரு 3 ஈக்குவலைசர் மோட்ஸ் கொடுத்திருக்காங்க. மியூசிக், மூவிஸ், அப்புறம் நியூஸ். இந்த சவுண்ட் பாரை உங்க டிவிக்கு அடியில நீங்க சவுண்ட் பார் மாதிரி நீங்க வச்சுக்கலாம். இல்ல வந்து நீங்க வால் மவுண்டிங் பண்ணா கூட நீங்க பண்ணிக்கலாம். டிவிக்கு தான் யூஸ் பண்ணணும் இல்ல, இதுல ப்ளூடூத்ல இருக்கிறதுனால நீங்க உங்க மொபைல் போனோ இல்ல உங்க லேப்டாப்பை கூட கனெக்ட் பண்ணி தாராளமா நீங்க பாட்டு கேட்கலாம், படம் பார்க்கலாம். இப்போ இதுல வரக்கூடிய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்கு ஒரு சில சாம்பிள் ஆடியோஸ் கேட்டு பாருங்க. கட்னா நான் தாண்டா ஜட்ஜ். ஓகே, 100 வாட்டுக்கான ஸ்பீக்கர் 2.2 சேனல் இதுல கொடுத்திருக்காங்க. பேஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு டீப்பான ஒரு பஞ்சி பேஸ் இருக்கு. பட் பேஸ் அதிகமா இருக்கிறதுனால அந்த பேஸ் உடைய ஃப்ரீக்வன்சி பாத்தீங்க அப்படின்னா மற்ற ஃப்ரீக்வன்சியை அதிகமா பொல்யூட் பண்ணாம ஒவ்வொன்றும் கிளியரா டிஸ்டிங்க்டா இருக்கு. வாய்ஸ்னுடைய கிளாரிட்டி நல்லா இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய கிறிஸ்ப்னஸ், கிளாரிட்டி எல்லாமே அருமையா இருக்கு. பிராங்கா சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் எனக்கு ரிவ்யூக்கு அனுப்புறேன் அப்படின்னாங்க. அப்பவே வந்து ரொம்ப ஒன்றும் எதிர்பார்ப்பு இல்லை, ஒரு சாதாரண ஒரு ஸ்பீக்கராக இருக்கும் நான் நினைச்சேன். பட் நான் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு குவாலிட்டி எனக்கு இந்த ஸ்பீக்கர்ல கிடைச்சது. அதுவும் இதோட விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவா 4999 ரூபாய்க்கு ஒரு 100 வாட் ஸ்பீக்கர், அதுவும் இவ்வளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தரமான ஒரு குவாலிட்டி ஸ்பீக்கர் ஒரு இந்தியன் கம்பெனி மேக் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு தரமான ஒரு சவுண்ட் பார் வேணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக அதை நீங்க வாங்கலாம். இதை வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் போட்டு விடுறேன். 1 இயர்க்கான வாரண்டி அவங்க கொடுக்குறாங்க. இந்த பதிவு பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம்.